அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல் தான். ரொம்ப இப்போ லேட் ஆயிடுச்சு, அதனால் சீக்கிரமாக வெண்டைக்காய் பொரியல் வைக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன தேவைன்னு பாருங்கள். வெண்டைக்காய் பொரியலுக்கு ஒரு தக்காளி ஒரு 250 கிராம் வர மாதிரி வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முட்டை. இதுதான் தேவையான பொருள். எப்படி வைக்கிறது பார்க்கலாமா? இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். வச்சு அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அரை மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். இன்றைக்கி 1 மணி நேரம் ஆகிப்போச்சு, ஒரு வேலையும் முடிக்கலை. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போடுறதுனால எதுக்காக தக்காளி போடுறோம் அப்படின்னா, இந்த வெண்டைக்காய் பொரியல் சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக புளிப்பு சுவை வரும். அதுக்காக தான் தக்காளி போடுறது. இதை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். வெண்டைக்காய் சாப்பிடும்போது லைட்டாக புளிப்பாக இருக்கும். அது சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் தக்காளியை கட் பண்ணி போட்டுருக்கேன். விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க. எனக்கு இப்படி தக்காளி போட்டால் தான் பிடிக்கும். அதுக்காக தக்காளியை போட்டு வெண்டைக்காயை போட்டுக்கலாம். நான் வெண்டைக்காயை ஒன்றா போட்டுன்னு பார்க்காதீங்க. வெண்டைக்காயை தனியாக வதக்கி எல்லாம் தாளிப்பாங்க. எனக்கு நேரம் இல்லை, டைம் ஆகிடுச்சு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு காலேஜுக்கு நேரமாச்சு. அதனால தான் அப்படி ஒன்றா போட்டு செஞ்சுக்கிடுச்சு. இப்படியும் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படாமல் செய்யுங்க. ஃபஸ்ட்டே வெண்டைக்காயை ஒரு அரை வதக்கி வச்சுட்டு தான் தாளிப்பேன். இன்றைக்கி அதுக்கெலாம் டைம் இல்லை. அதான் இப்படி கொட்டி ஒன்றா எல்லாத்தையும் வதக்கிடுச்சு. பாருங்கள், வெறும் அப்படியே அந்த வலுவலுப்பு தன்மையே அதிகமாக இருக்கா? பார்க்க உங்களுக்கே தெரியும். கிண்டையிலேயே வலுவலுப்பு தன்மை தெரியுதா? இது போக வரைக்கும் கிண்டணும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த வீலுக்கு அந்த வளவளப்பான தன்மை நல்லா குறைஞ்சிருக்கும். தக்காளியெலாம் நல்லா சுருண்டு வெந்துடுச்சு. உப்பு போடாமல் தான் வதக்கியிருக்கேன். ஏன்னா நான் போடுற பொடியிலேயே உப்பு எல்லாமே இருக்கும். இது சிந்து சிக்கன் பொடி. இது எங்கள் ஊரில் இந்த பொடி தான் நாங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். 65க்கு, அதாவது காய் எது பொரித்தாலும் இந்த பொடியை யூஸ் பண்ணுவோம். இது நல்லாயிருக்கும். இதில் ஏன் இதை யூஸ் பண்ணுறோன்னா, இதுலேயே உப்பு எல்லாமே போட்டிருப்பாங்க. நம்ம சார் உப்பை கூட போட்டால் கச்சி கிடக்கும், கம்மியாக போட்டால் சாப்பிட்டு இருக்கும். இது அளவாக இருக்கனால இதை போட்டாவே உப்பு எல்லாமே சரியாக இருக்கும். அதனால் இந்த பொடி தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது 1/2 கிலோவுக்கு யூஸ் பண்ணுறது. இது வெண்டைக்காய் 1/4 கிலோனால கொஞ்சமாக தான் பொடி போடுறேன். அதிலே உப்பு எல்லாம் சரியாக இருக்கும். நம்ம உப்பு போட தேவையில்லை. பொடியை போட்டாச்சு. இப்போ நல்லா பொடியை போட்டு கொஞ்சம் நல்லா வதங்க விடுவோம்.
நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு பிடிச்சா போடுங்க. முட்டை பிடிக்காதவங்க வெறும் வெண்டைக்காயை மட்டும் வதக்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி முட்டை போட்டால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட வெண்டைக்காய் பிடிக்குன்னு சாப்பிடுவாங்க. ஏன்னா ஒரு முட்டை இருக்கு இல்லையா, முட்டை இருக்கனால விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க. எனக்கு வெண்டைக்காய் சாப்பிட பிடிக்காது, அதுக்காக தான் முட்டையை ஊற்றிக்கிறேன். முட்டையை ஊற்றினா விரும்பி சாப்பிட்டுக்கலாமே அப்படின்றதுக்காக. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெண்டைக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்காது, முட்டை கொட்டி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். உப்பு எல்லாமே சரியாக இருக்குது. வெண்டைக்காய் பொரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், இந்த மாதிரி பிடிக்கும். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது.